2 நாளாகமும் 20வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 2 நாளாகமும் 20 வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பவர்ஃபுல்லான ஒரு ஒரு சாப்டர். அநேக காரியங்களை நீங்க இதுல இருந்து கற்றுக்கொள்ளலாம். இந்த பகுதியிலிருந்து நான் இதுக்கு முன்பதாகவே ஒரு சில தடவை நான் வந்து பிரசங்கித்திருக்கிறேன். என்னுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட்னு கூட சொல்லலாம். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யுத்தத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இட் ஸ்டார்டிங் இன் அ வார். ஆமென். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேசேஜ். யோசபாத் என்ற ஒரு ராஜா, யூதா தேசத்தின் ராஜா யோசபாத். ஸோ சில ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். சாலமோன் ராஜா, தாவீதோட மகன் சாலமோன் ராஜாவுடைய அந்த ஆளுகை முடிந்த பிறகு 1975 பிசி, 975 ஆண்டுகள், கிறிஸ்து பிறகுக்கு 975 ஆண்டுகள் முன்பதாக அந்த இஸ்ரேல் தேசம் வந்து ரெண்டா பிரிஞ்சிடும். 12 கோத்திரங்கள், 12 ட்ரைப்ஸ் இருக்கு. அந்த 12 ட்ரைப்ஸ் வந்து ஒரே தேசமா இருந்துச்சு சாலமோன் வரைக்கும். சாலமன் ராஜாக்கு அப்புறம் ரெண்டா பிரிஞ்சிடும். நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம்னு ரெண்டா பிரிஞ்சிடும். அந்த நார்தர்ன் கிங்டம், அதாவது வடக்கு ராஜ்யம், அதாவது நார்த்ல இருக்கும், அதுல வந்து 10 கோத்திரங்கள் இருக்கும். தெற்குல இருக்கிற ராஜ்யம் அது வந்து யூதா அப்படின்வாங்க. நார்தர்ன் கிங்டம் இஸ்ரேல்வாங்க. தெற்குல இருக்கிற ராஜ்யம் சதர்ன் கிங்டம் இஸ்ரேல்வாங்க. அதுல 2 கோத்திரம் இருக்கும், யூதாவும் பெஞ்சமினும். ஆமென். ஸோ நார்த் வந்து இஸ்ரேல், சவுத் வந்து ஜூடாவா பிரிஞ்சிடும். 10 கோத்திரம், 2 கோத்திரம். ஸோ அந்த யூதா பெஞ்சமின், அந்த யூதா பெஞ்சமின் கோத்திரங்கள் அது ஒரு நாடாக யூதா என்று அழைக்கப்படும். அதோட ராஜா வந்து யோசபாத்ன்ற ஒரு ராஜா. இந்த 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 சம்பவத்துல அவர் தான் வர்றாரு கதையில. ஒரு நல்ல ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் வர்ஷிப் ஆல்சோ. தேவனை துதித்து ஆராதிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பேர் பெற்றவர். ஸோ இவர் ஆளுகை செய்யும் பொழுது ஒரு பெரிய சேனை வந்து இவரை நோக்கி வருது. இது ஒரு சின்ன ராஜ்யம் தான். இந்த சதர்ன் கிங்டம் வந்து யூதா தேசம் வந்து ஒரு சின்ன ராஜ்யம் தானே, 2 கோத்திரம் தான் இருக்கு பாருங்க. ஸோ சின்ன ராஜ்யம் தான். ஆனா அவர் எதிர்த்து வர சேனை வந்து ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாடுகள் வந்து இவரை எதிர்த்து வராங்க. முதல் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். அம்மோனியர் வராங்க, மோவாபியர்கள் வராங்க, அப்புறம் மவுண்ட் சீர், சீர் மலை தேசத்து மக்களும் வராங்க. ஸோ கிட்ட 3 தேசங்கள் வராங்க. ஸோ இவரை எதிர்த்து வராங்க. ஸோ இதை வந்து அவர் கேள்விப்படுறாரு, இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய சேனை வந்து இவர் எதிர்த்து வருதுன்னு. 3வது வசனத்தை போடுங்க. 3வது வசனம். அப்பொழுது அந்த செய்தியை கேட்ட உடனே என்ன நடக்குன்னா, 3rd verse, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கும் ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஆமென். ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த 3வது வசனம் வந்து ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் த ஸ்டார்ட் ஆஃப் த பிரேக் த்ரூ அப்படின்னே சொல்லலாம். ஆமென். ஸோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு நேரம் நிற்கிறாங்க. ஸோ இன்றைக்கு செய்தியை வந்து நான் எப்படி இன்னைக்கு நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இதை பேசணும்னு சொல்லும்போது, ஆண்டவரே இது எதை குறித்து சொல்றீங்க ஆண்டவரே, என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, கடினமான சூழ்நிலைகள்ல என்ன செய்ய வேண்டும், வாட் ஷுட் யூ டூ டூரிங் டிஃபிகல்ட் டைம்ஸ். அதுதான் இந்த செய்தியோட கிரக்ஸ், சாராம்சம். ஆமென். அதுதான் மெயின் மெசேஜ் ஆஃப் திஸ் சர்மன். ஸோ பயம் வருது, எல்லா மனுஷனுக்கும் பயம் வரும். இந்த ராஜாக்கும் பயம் வந்துருச்சு. ராஜா தான், ஆனா ராஜாக்கும் பயம் வரும். அதுதான் வந்து பைபிள் வந்து இட் இஸ் a வெரி ரியலிஸ்டிக் புக். எதையுமே வந்து அது மூடி மறைக்கிறது இல்லை. ஒரு மனுஷன் வந்து எப்படி பயப்படுறான், அந்த மனுஷன் வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கு பயம் வருதுன்றத கூட ரொம்ப அழகா எழுதியிருக்கு. அதனாலதான் பைபிள் வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இட்டர்னிட்டி, நித்தியத்திற்கும் நிக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 2000 5000 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த காரியங்களை நம்ம இன்றைக்கு படித்தாலும் இன்றைக்கும் நமக்கு ரொம்ப ரெலவெண்டா இருக்கு. இன்னும் 2000 வருஷம் கழிச்சு படிச்சாலும் ரொம்ப ரெலவெண்டா இருக்கும், ரொம்ப கண்டெம்பரரியா இருக்கும். அதுதான் வந்து வேதத்துல இருக்கிற ஒரு பெரிய ஒரு மகிமை. The glory of the Bible is that it is very relevant for eternity and it is very contemporary. ஸோ இந்த ராஜாக்கு ஒரு பெரிய பயம் வருது, பெரிய சேனை வருதுன்னு ஒரு பயப்படுறான். பயந்த உடனே பாத்தீங்கன்னா அவன் எடுத்த முடிவு தான் ரொம்ப அழகான முடிவு. இதுல இருந்து நான் நிறைய கத்துக்கலாம். இந்த ஒரு சாப்டர்லயே நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். உடனே ஒரு ஃபாஸ்டிங், ஒரு ஒரு உபவாசத்தை அனௌன்ஸ் பண்றான். ஆமென். ஸோ உபவாசம், ஏன் உபவாசத்தை அனௌன்ஸ் பண்றான்? ஸோ அந்த காலத்துல வந்து உபவாசம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொழிலே வந்து அக்ரிகல்ச்சரா தான் இருந்துச்சு. ஸோ உணவை உற்பத்தி செய்யணும், அந்த உணவை கொண்டு வரணும், இந்த மாதிரி காரியங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல இருந்து அப்படியே அவங்க எல்லாம் அதை என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்சம் தள்ளி வந்து அந்த காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு இந்த உணவை எடுக்கிறது, உணவை சமைக்கிறது, உற்பத்தி செய்யறது, இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு முழு நேரமா என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரை தேடுவார்கள். இன்றைக்கு வந்து இந்த உணவு நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உணவை கூட வந்து நம்ம வந்து சாப்பிடாம கூட இருந்துடலாம். நிறைய பேர் சாப்பிடாம கூட இருந்துடுறாங்க. ஆனா நிறைய பேருக்கு மற்ற காரியங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுதுன்னா அவங்களை ரொம்ப ஆக்கியபை பண்ணுது. அதுல இருந்து ஒரு உபவாசம் தேவைப்படுகிறது.
ஸோ இன்றைக்கு ரெலவெண்டா என்ன 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 ஃபாஸ்டிங் இன்னைக்கு நீங்க பண்ணணும். இன்னைக்கு நம்ம என்ன ஃபாஸ்டிங் பண்ணணும்னா நிறைய சோஷியல் மீடியால இருந்து ஃபாஸ்டிங் பண்ணணும். தேவையில்லாத காரியங்கள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நிறைய காரியங்கள் அதுல இருந்து ஃபாஸ்டிங் பண்ணணும். இந்த மாதிரி போன்ல இருந்து, சோஷியல் மீடியால இருந்து, டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இந்த மாதிரி காரியங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபாஸ்டிங். அப்படின்னா அதை ஒதுக்கி விட்டு நம்ம கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்ய வேண்டியது தான். என்ன, சாப்பாடு பெரிய பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து நல்ல டயட்லாம் இருக்கிறாங்க, நல்லா கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க, அதெல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. ஆனா இதுல இருக்க முடியல. எதுல? இந்த சோஷியல் மீடியா, டிஜிட்டல் காரியங்கள்ல, இந்த மாதிரி காரியத்துல வந்து அவங்க அவங்க மனசு ஃபுல்லா அதுல போயிருக்கு. ஏன்னா மனசு ஃபுல்லா அதை ஆக்கியூபை பண்ணிருக்கு. ஸோ அது ஆக்கியூபை பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மோட என்ன பேசுறாரு அப்படின்றது நமக்கு கேட்காம போயிடும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் தூரமா இல்ல, நமக்குள்ளதான் இருக்கிறார். ஆமென். he is not very far, he is inside of you. அவர் உங்களுக்குள்ளதான் வாசம் செய்கிறாரு. நீங்க தான் அவருடைய ஆலயமாக இருக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டுல தான் வந்து ஒரு தேவ ஆலயத்துல அவருடைய பிரசனம் இருந்துச்சு. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல, புதிய உடன்படிக்கையில 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல பவுல் எழுதுறாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, ஒரு பெரிய விலை கிரயத்தை கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறார். ஸோ யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட், அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் dwells in you. அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆனாலும் அவருடைய சத்தத்தை கேட்கிறது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மாதிரி காரியங்கள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு, திசை திருப்பி கொண்டிருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு ஃபாஸ்டிங் பண்ண வேண்டியது இருக்கு. First thing, when a problem strikes, what you do? Try to eliminate every distraction which is taking you away from the voice of God. Amen. ஒரு பிரச்சனை உங்களை தாக்கும் பொழுது, ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க போகும் பொழுது, எதெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை உங்கள் வாழ்க்கையில கேட்க விடாம தடுக்குதோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுக்க வேண்டும். Hallelujah. It could be anything. அது ஒரு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கலாம். சில நபர்களோட தொடர்ந்து அந்த உறவுல இருக்கிறது, அது கூட வந்து நம்ம கர்த்தரை விட்டு பிரிச்சு கொண்டு போகலாம். வெறும் டிஜிட்டல் காரியங்கள் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நபர்கள் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கே ஆண்டவர் அதை காட்டுவார், இதெல்லாம் தூக்கி போடுவோம் வாழ்க்கையில இருந்து. அதுல இருந்து எல்லாம் ஃபாஸ்டிங் பண்ணணும் நீங்க. ஹல்லேலூயா. ஆமென். சில நேரம் சாப்பாடும் வந்து இதுக்குள்ள. ஆமென். ஆமென். ஆனா இன்னைக்கு வந்து சாப்பாடோட மத்த காரியங்கள் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஹல்லேலூயா. சோ தேசம் முழுவதும் ஒரு ஃபாஸ்டிங் அனௌன்ஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா சேர்ந்து, தேசம் முழுவதும் எருசலேம்ல சேர்ந்து அவர்கள் எல்லாம் வந்து உபவாசம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஜெபத்தை அவர்கள் ஏறெடுக்கிறார்கள். யோசபாத் நிக்கிறாரு. யோசபாத் வந்து எருசலேம்ல தேவனுடைய ஆலயத்துல நின்று ஜெபிக்கிறாரு. அந்த 6வது வசனத்துல இருந்து அந்த ஜெபம் ஸ்டார்ட் ஆகுது. 6வது வசனம் போடுங்க. 6th verse. 6வது வசனம் போடுங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜாக்களை எல்லாம் ஆளுகிறீர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோட எதிர்த்து நிற்க கூடாது. ஆமென். the first thing that he starts, எப்படி அந்த ஜெபத்தை ஸ்டார்ட் பண்றாருன்னா, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப முக்கியம். the first thing that we need to confess with our mouth is how big our God is. அவர் எவ்வளவு பெரியவர். ஆமென். நம்ம எதை பற்றி அதிகமாக பேசுகிறோமோ அதுதான் நம்மை ஆள ஆரம்பிக்கும். Amen. What we constantly keep speaking and confessing will try to take authority over us. Amen. So ஆண்டவரை பத்தி அதிகமா பேசணும். நம்ம வாழ்க்கையில இதை வந்து ஒரு பாடமா நம்ம எடுத்துக்கணும். அதிகமா வந்து தேவனை குறித்தும், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை நம்ம பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரும் பொழுது பிரச்சனை எவ்வளவு பெருசுன்றது பேசாம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று பேச வேண்டும். நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரச்சனையை பத்தி தான் நிறைய பேசிட்டு இருப்போம். பிரச்சனை வந்த உடனே, வியாதி வருது, ஒரு பெரிய தீராத நோய் வந்த உடனே டாக்டர்கிட்ட போறோம். உடனே டாக்டர் என்ன சொல்றாரு, அதை பத்தியே தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு அந்த அந்த ஃபேமிலி அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்னா, அந்த பிரச்சனை குறித்தும், அந்த டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அது குறித்து தான் இருக்கும். இல்ல அந்த தீராத ஒரு பினான்சியல் ப்ராப்ளம் வந்துருச்சு, அதை குறித்து தான், ஐயோ எப்படி நடக்க போதோ, இந்த பணத்தை நான் எப்படி கட்ட போறனோ, இந்த வியாதி எப்படி சுகமாகுமோ, டாக்டர் எப்படி சொல்லிட்டாரு, அது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி அதே தான் பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். So what you constantly speak, you will magnify. ஆமென். எதை நீங்க தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறீங்களோ அதை உங்க வாழ்க்கையில நீங்க பெரிதாக்கிடுவீங்க. ஆமென். சோ தேவனை பற்றி நீங்கள் உங்க வாழ்க்கையில பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, தொடர்ந்து அவரையே நீங்க வந்து அறிக்கை செய்து கொண்டிருக்கும் போது, அவர் எவ்வளவு நல்லவர், உண்மையுள்ளவர், எவ்வளவு வல்லவராக இருக்கிறார், பராக்கிரம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்றத வந்து வேதத்திலிருந்து பார்த்து அதை எடுத்து நீங்க பேச 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 அவர் உங்க வாழ்க்கையில பெரியவராக இருக்கிறார். அவர் தான் உங்க வாழ்க்கையில நிரம்பி இருப்பார். He will be magnified in your life. He will fill your entire life. சோ அதனாலதான் வந்து இது ரொம்ப முக்கியம். சோ ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார் யோசபாத்.
எப்படி சொல்றாரு பாருங்க, என் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. எங்க போயிட்டாருன்னா இஸ் ட்ரேசிங் இஸ் லெகசி வித் காட். ஆமென். தேவனோட இருக்கிற அந்த சந்ததியாக தேவனோட இருக்கிற அந்த லெகசி, அந்த உறவை பற்றி முதல்ல பேசுறாரு. ஆபிரகாம் அழைக்கிறார். ஆபிரகாம்ல இருந்து தான் இந்த சந்ததி எல்லாம் வந்திருக்கு. சோ அங்க போயிட்டார் டைரக்டா. ஆண்டவரே என் பிதாக்களின் தேவன். அப்புறம் என்ன சொல்றாரு? என் பிதாக்களுக்கு நீர் எப்படி தேவனாக இருந்தீர், ஆபிரகாமுக்கு நீர் எப்படி தேவனாக இருந்தீர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி தேவனாக இருந்தீர், ஈசாக்கு எப்படி இருந்தீர், யாக்கோபுக்கு எப்படி இருந்தீர், யோசேப்புக்கு எப்படி நீ தேவனாக இருந்தீர், தாவீதுக்கு எப்படி நீ தேவனாக இருந்தீர், சாலமோனுக்கு எப்படி நீ தேவனாக இருந்தீர். அவங்க வாழ்க்கையில நீங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லா சத்துருக்கள் மேலும் அவங்களுக்கு ஜெயம் இருந்துச்சு. ஆபிரகாம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆதியாகமம் 14 வந்து பாத்தீங்கன்னா மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு. என்னன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாருன்னா, சத்துருக்களை கர்த்தர் உன் கையில் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவார். மெல்கிசேதேக்கு வந்து the Lord God has given your enemies into your hands. சோ ஆபிரகாம்ல ஸ்டார்ட் பண்ணி எல்லா சத்துருக்களையும் தேவன் வந்து இஸ்ரவேல் கையில கொடுத்தார். எல்லா சத்துருக்களையும் அவர்களுக்கு முன்பதாக முறியடித்தார். ஒன் ஆஃப் த பிளெஸிங் ஆஃப் ஏப்ரஹாம் இஸ், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம், உனக்கு முன்பதாக சத்ரு ஒரு வழியா வருவான், 7 வழியாக சிதறி போவான் அப்படின்னு போட்டிருக்கு. சோ ஒரு வழியா வருவான், ஆனா சிதறி போவான். ஆண்டவர் சிதற செய்வார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் இஸ்ரேல் ஜனங்கள் மேல இருந்துச்சு. சோ அதெல்லாம் ஸ்டார்ட் ரிமெம்பரிங். சோ எப்பவுமே வந்து நம்ம ஆண்டவர் இதற்கு முன்பதாக நமக்கு என்ன செய்தார் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாம தேவ ஜனங்களுக்கு இதுக்கு முன்பதாக என்ன செய்தார்னு யோசிச்சு பார்க்கணும். சில பேர் சொல்லலாம், பிரதர் எனக்கு அப்படி பெருசா தோணல பிரதர், என்ன செய்தார்லாம் தெரியலன்னா பைபிள்ல போய் பாருங்க. ஆண்டவர் என்ன செய்தார்ன்றது பைபிள் இருக்கு. அதை எடுத்து பேசுங்க. ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு இப்படி செய்தீர், அந்த மனுஷனுக்கு அப்படி செய்தீர், அதே போல எனக்கும் நீ செய்வீர். ஹல்லேலூயா. பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன். இஸ் அகைன் அவர் அடுத்து திரும்ப என்ன சொல்றாரு? ஆண்டவரே நீர் தான் தேவன்றதை திரும்ப உறுதிப்படுத்துறார். இஸ் அகைன் கன்ஃபெஸிங் தட் காட் இஸ் a God and Lord over all the earth. சோ இதை சொல்லி ஆண்டவர் பெரியவர் அப்படின்றத பேசிட்டு அடுத்த வசனம், 7வது வசனம், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? சோ திரும்ப பல சொல்றாரு, ஆண்டவரே நீங்க தான் அந்த லேண்டை கொடுத்தீங்க, நீங்க தான் இதை கொடுத்தீங்க. சோ நீங்க எப்பவுமே எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே நீங்க தான் ரட்சித்தீங்க, நீங்க தான் என் குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, நீங்க தான் பிள்ளைய கொடுத்துருக்கீங்க, நீங்க தான் என் கணவரை கொடுத்துருக்கீங்க, நீங்க தான் என் மனைவியை கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நீங்க கொடுத்ததுதான். நீங்க தான் சரீரத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. இந்த சரீரத்தை உருவாக்குனது நீங்க தான். இந்த சரீரத்துக்கு எதிர்த்து பிசாசு வந்து வியாதியை கொண்டு வரான். ஹல்லேலூயா. வியாதியில இருக்கீங்கன்னா நீங்க இப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த சரீரத்தை உண்டாக்குனது நீங்க தான். தாயின் கருவிலே ஆண்டவரே நீர் உண்டாக்கினீங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றது போல ஐ பீன் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். அப்போ இந்த சரீரத்துக்கு எதிர்த்து ஒரு நோய் வந்துட்டு இருக்கு ஆண்டவரே. நீங்க கொடுத்த சரீரம். இன்ஃபேக்ட் புதிய உடன்படிக்கையில நம்முடைய சரீரத்தை வந்து பவுல் எப்படி எழுதுறாருன்னா, எபேசியருக்கு எழுதின நிருபத்துல எல்லாம் நாம் தேவனுடைய சரீரம்ன்றார். we are the body of Christ. கிறிஸ்துவின் சரீரம். சோ ஆண்டவரே இது கிறிஸ்துவின் சரீரம். சொல்லுங்க, இது கிறிஸ்துவின் சரீரம். இது ஏன் சரீரம் கிடையாது, கிறிஸ்துவின் சரீரம். ஆகையால் எந்த வியாதியும் பலவீனமும் இந்த சரீரத்தின் மேல் வர முடியாது, இந்த சரீரத்தை தொட முடியாது. ஏனென்றால் இது கிறிஸ்துவின் சரீரம். This is not my body, this is the body of Christ. Therefore no sickness and weakness can overcome it because I am the body of Christ. ஏனென்றால் நான் கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. சோ யோசபாத் அதை புரிஞ்சுக்கிட்டான். இது ஆண்டவர் கொடுத்த பூமி. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றாரு, இந்த பூமியை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ நாலா பக்கமும் பார், உன் கண் காண்கிற எங்கெல்லாம் உன் கண்கள் பார்க்கிறதோ இந்த பூமியை நான் உனக்கு கொடுக்குறேன்ட்டாரு. ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல இதை சொல்வார் ஆண்டவர். சோ இது நீங்க கொடுத்தீங்க. யாருக்கு கொடுத்தீங்க? ஆபிரகாம் கொடுத்தீங்க. ஆபிரகாம் யாரு? உங்களுடைய சிநேகிதன். எப்படி வரான் பாருங்க, எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. இதுதான் விசுவாச ஜெபம். சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுத்து, ஆபிரகாமுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று. ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ஏப்ராம் வந்து வேதத்துல ஃப்ரெண்ட் ஆஃப் காட்னு போட்டிருக்கு. ஸோ உம்முடைய ஃப்ரெண்டுக்கு நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே, உங்களுடைய ஃப்ரெண்டோட பிள்ளைங்க ஆண்டவரே. நாங்க இந்த பிள்ளைகளை எதிர்த்து ஆண்டவரே, இந்த சந்ததியை எதிர்த்து ஒரு பெரிய சேனை வந்துட்டு இருக்கு. அடுத்த வசனம் வாசிப்போம். ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். சோ
எங்களுடைய முற்பிதாக்கள், உங்களுடைய சிநேகிதர்கள், உங்களுடைய சிநேகிதன் ஆபிரகாமுடைய சந்ததி இந்த இடத்துல குடியிருந்து உமக்காக ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறாங்க. உங்களுடைய நாமத்திற்காக ஒரு ஸ்தலத்தை, ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவன் என்ன சொல்ல, இது உம்முடைய இடம், திஸ் இஸ் யோர் லேண்ட் அண்ட் வி பில்ட் அ சாங்சுவரி ஃபார் யூ. இது உங்களுடைய நிலம், நீங்க கொடுத்த தேசம், இந்த தேசத்துல உமக்காக நாங்க ஒரு ஸ்தலத்தை கட்டிருக்கோம். ஸோ இது எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு யூ. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தான் சொந்த ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்தில் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இதுல என்ன சொல்றாருன்னா பாருங்க, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. டிசாஸ்டர் கம்ஸ் அப்பான் அஸ். டிசாஸ்டர் அதாவது அழிவு எங்க மேல வருது. என்ன மாதிரி அழிவு? பட்டயம், நியாய தண்டனை, ஸ்வார்ட், ஜட்ஜ்மெண்ட், கொள்ளை நோய், பெஸ்டிலன்ஸ், பஞ்சம், ஃபேமைன், இது டிசாஸ்டர். இந்த மாதிரி காரியங்கள், பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம், இதெல்லாம் டிசாஸ்டர், அழிவுகள். இதெல்லாம் வந்துச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் உமக்கு முன்பதாக வந்து நின்று உம்மை நோக்கி கூப்பிடுவோம், நீர் அதை கேட்டு எங்களை ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்குது அப்படின்னு போட்டு சொல்றாங்க. தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். நல்ல பைபிள் படிச்ச ஒரு ராஜாங்க அவரு. நல்ல பைபிள் தெரியுது, நல்லா படிச்சிருக்காரு, உட்காந்து வேதத்தை நல்லா உட்காந்து வாசிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். எல்லா வசனமும் தெரியுது நல்லா. சங்கீதம் நல்லா படிச்சிருக்கிறார். நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகமாக இருக்கிறது, ஆனா கர்த்தரோ அது எல்லாத்திலிருந்தும் அவனை விடுதலையாக்குறார். நல்லா தெரியுது அவருக்கு வசனம். அதனாலதான் வசனம் தெரியுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வசனத்தை அறியும் பொழுது நீங்க கர்த்தரை அறியறீங்க. when you know the word of God, you are knowing the heart of God. வசனத்தை அறிஞ்சிருக்கிறீங்கன்னா தேவனுடைய இருதயத்தை அறிஞ்சிருக்கிறீங்க. கரெக்டா எடுத்து பேசுறாரு. ஆண்டவரே எழுதி இருக்குது, ஏற்கனவே எழுதி வச்சுட்டாங்க. தாவீது எழுதி வச்சிருக்கிறாரு, சாலமோன் எழுதி வச்சிருக்கிறாரு, யோசேப்பு, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது, அழிவு வரும்போது, பட்டயமா, நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்செல்லாம் வரும்போது உங்களுடைய ஆலயத்துல வந்து உண்மை நோக்கி கூப்பிட்டா நீர் எங்களை ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால நான் இங்க வந்து நின்று உங்களை கூப்பிட்டு இருக்கேன். இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன். சொல்லுங்க, இட் இஸ் ரிட்டன். ஹல்லேலூயா. உங்களை ரட்சிப்பார், உங்களை எல்லா அழிவுல இருந்து அவர் மீட்டுக் கொள்வார் என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு சத்தியம். இட் இஸ் ஆல்ரெடி ரிட்டன். இட் இஸ் த வில் ஆஃப் காட் தட் யூ ஷுட் பி ரெஸ்கியூட் ஃப்ரம் ஆல் கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர்ஸ். ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனையில இருந்தும் நீங்க ரட்சிக்கப்படணும்ன்றதுதான் தேவ சித்தம், வேற சித்தமே கிடையாது. நீதிமானுக்கு வருகிற துன்பமோ அநேகமா இருக்கிறது, ஆனா கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை ரட்சிப்பார். Many are the afflictions of the righteous, but the Lord will deliver him out of all. சொல்லுங்க, எல்லா பிரச்சனையில இருந்து ரட்சிப்பார், எல்லா பிரச்சனையில இருந்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு. ஆமென். அடுத்தது வாசிப்போம் 10வது வசனம். இப்போதும் இதோ இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது, சோ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்திலிருந்து நடந்து வரும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, சில தேசங்கள் வழியா கொண்டு போகாம, ஏன்னா அவங்க இப்பதான் எகிப்திலிருந்து வந்திருக்காங்க, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்திருக்காங்க. சில தேசங்கள் வழியா கொண்டு போகாம கொஞ்சம் சுத்திட்டு கொண்டு போவார். ஏன்னா சில தேசங்கள் வழியா நீங்க போனீங்கன்னா அந்த தேசத்தோட யுத்தம் செய்யணும். சோ எந்த மாதிரி தேசத்தெல்லாம் வந்து பைபாஸ் பண்ணி கொண்டு போவார்னா, ஆமோன் புத்திரர், மோவாபியர், சேர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை, ஆகையால் அவர்களை விட்டு விலக்கி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். சோ ஆண்டவர் அவங்களை பைபாஸ் பண்ணி கொண்டு போறார். ஆமோனு, மோவாபு, சேர்மலை தேசம், இந்த இதெல்லாம். ஏன்னா அவர்கள் வழியா போனா சீக்கிரம் போயிடலாம் கானான் தேசத்துக்கு, எகிப்துல இருந்து கிளம்பி. ஆனா அது வழியா போனா அவர்களோட யுத்தம் செய்யணும். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு ரெடி கிடையாது. 400 வருஷமா அடிமையா இருந்திருக்கிறாங்க. அதனால யுத்தம்லாம் செய்ய தெரியாது அவங்களுக்கு இன்னும். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வரணும், யோசுவா ஜெனரேஷன் வரணும். ஏன்னா வனாந்திரத்தில் நடந்து போனது மோசே ஜெனரேஷன். சோ அது அடுத்த ஜெனரேஷன் தான் யுத்தத்துக்கு போகணும். அது எப்போ நடக்கும்? 40 வருஷம் கழிச்சுதான் நடக்க போகுது. யோர்தான் நதியை தாண்டி யோசுவாவோட இருக்கிற அந்த சந்ததி தான் யுத்தத்துக்கு போக போகுது. அது ஒரு யங் ஜெனரேஷன். இந்த ஜோஷுவா ஜெனரேஷன் இஸ் எ யங் ஜெனரேஷன். ஆமென். சோ அதனால பைபாஸ் பண்ணி கொண்டு போனீர். இவர்களை நீங்க அழித்து போடாமல், அதான் சொல்றாரு ஆண்டவரே, இவங்களெல்லாம் நீங்க வந்து டிஸ்ட்ராய் பண்ணாம அழித்து போடாம எங்களை தள்ளி கொண்டு போனீங்க. ஆனா இவனுங்க இப்ப என்ன பண்றானுங்க?
எங்களை நோக்கி வந்திருக்கிறாங்க. அடுத்தது, இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். திரும்ப பாயிண்ட் வந்துட்டார். ஆண்டவரே, நீங்க அவர்களை அழிக்காம, எங்களை அந்த யுத்தத்துக்குள்ள கொண்டு போகாம, அவர்களையும் நீங்க என்ன பண்ணீங்க, ஸ்பேர் பண்ணி, அவங்களையும் நீங்க தொடாம, எங்களையும் யுத்தத்துக்குள்ள கொண்டு போகாம அப்படி பைபாஸ் பண்ணி கொண்டு போனீரு எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது. அந்த நன்மையை அவர்கள் என்ன பண்ணல, நன்மையை தீமையால என்ன பண்றானுங்க, சரிகட்டி, இப்பொழுது நீர் எங்களுக்கு சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். திரும்ப பாயிண்ட் கொண்டாரு, நீர் எங்களை சுதந்திரிக்க பண்ண உம்முடைய சுதந்திரத்துல இருந்து எங்களை துரத்தி விட. அப்பனா நீங்க எங்களுக்கு கொடுத்த லேண்டு, இது ஏன் லேண்ட் இல்லாண்டவரே, நீ உங்க லேண்டு. ஹல்லேலூயா, ஆமென். இது ஏன் லேண்ட் இல்ல, உங்க லேண்ட். ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்றாருல, உன்னை தொட்டா யார தொட்ட மாதிரி, என் கண் மணியை தொட்டது போல். அப்போ உன்னை ஒருத்தன் தொடுறானா, அவன் யார தொடுறானா, ஆண்டவர் தொடுறான். அப்ப நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே என்ன தொட வரான், அப்பனா என்னது, உங்களை தொட வரான், இப்ப நீங்க வேலை செய்யுங்கன்னு சொல்லணும். ஹல்லேலூயா, இப்படிதான் ஜெபிக்கணும். இதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். ஐயோ ஆண்டவரே, இவ்வளவு பெரிய கும்பல் வந்துருச்சு ஆண்டவரே, என்ன பண்ணுன்னு தெரியல ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே என்ன பண்ணுன்னு தெரியல ஆண்டவரே, பயமா இருக்கு ஆண்டவரே, எங்கேயோ ஓடி போயிடலாமான்னு தோணுது ஆண்டவரே, முடியல ஆண்டவரே, ஏதாவது செய்யும் ஆண்டவரே, நீ ஒன்னும் செய்யற மாதிரி தெரியலையா ஆண்டவரே, சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேயாவது போயிட்டீரா ஆண்டவரே, ஏதாவது தீர்க்கதரிசி அனுப்பி ஏதாவது சொல்லுமா ஆண்டவரே, இன்னைக்குன்னு பார்த்து எந்த தீர்க்கதரிசியும் போனை வேற எடுக்க மாட்டாரு ஆண்டவரே, போன் பண்ணா ரிங்கிங்லேயே போயிட்டு இருக்கு ஆண்டவரே, எல்லா தீர்க்கதரிசியும் என் போன் எடுக்க மாட்டாங்க ஆண்டவரே. நீங்களே ஒரு தீர்க்கதரிசி தான், ஏன்னா உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, எத்தனை பேர் நம்புறீங்க அதை? யூ ஆர் a prophet because you have the Holy Spirit inside of you. ஹல்லேலூயா, ஆமென். சோ எந்த 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 தீர்க்கதரிசிக்கு போன் பண்ணலாம், எந்த தீர்க்கதரிசி எடுப்பான்னு சொல்லிட்டு அலைய வேண்டாம். அது எல்கேஜி யூகேஜி லெவல். அதான் எப்பவுமே சொல்லுவேன், தீர்க்கதரிசிட்ட போய் ஜெபம் பண்றதெல்லாம் ப்ரீகேஜி லெவல். என்னை கேட்டா ப்ரீகேஜி எல்கேஜி லெவல். இந்த ப்ரீகேஜில தான் பாத்தீங்கன்னா மிஸ் கையை பிடிச்சி எழுதுவாங்க, ஏ பின்னு கையை பிடிச்சி எழுதுவாங்க. மிஞ்சி போனா எல்கேஜி யூகேஜி வரைக்கும் எழுதுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போனா நீங்க தான் எழுதணும். நிறைய பேர் இங்க காலேஜ் படிக்கிற வயசு வந்துருச்சு, ஆனாலும் என்ன பண்றாங்க, மிஸ் கையை பிடிச்சி எழுதுங்க மிஸ் அப்படின்றாங்க, காலேஜ் படிச்சுக்கிட்டு. அதுதான் பிரச்சனையே. புரியுதுங்களா? ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையே இல்லை, ஆண்டவர் எங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சுனாலும் பிரச்சனை கிடையாது. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு எதை சுதந்திரிக்க செய்திருக்கிறான்னு தெரிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. ஹல்லேலூயா. ஜோசபாத், அதுதான் சொல்றேன், ஜோசபாத் ஒரு நல்ல புத்தி உள்ள, ஞானம் உள்ள, தேவ பக்தி உள்ள, தேவ வார்த்தையை அறிந்த, தேவனை குறித்த நல்ல வெளிப்பாடு உள்ள ஒரு ராஜா. வெரி குட் கிங். நிறைய காரியங்களை கத்துக்கலாம் இவர்கிட்ட இருந்து. சில ராஜாக்கள்லாம், இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்த சில ராஜாக்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாங்க, ஆனா இவர் கொஞ்சம் நல்ல மனுஷன், இவர் நல்ல ராஜா, அவர் தேவனுக்கு பயந்தவர். ஹல்லேலூயா. சோ நீர் கொடுத்த சுதந்திரத்தை விட்டு எங்களை துரத்த வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? வாட் ஆர் யூ கோயிங் டு டு? பால தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டான், பாசிங் த பால் அப்படின்னா. அப்படின்னா பிரச்சனை தூக்கி அவர் மேல போட்டாச்சு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை போடு, அவர் உன்னை விசாரிப்பார். கேஸ்ட் யுவர் கேர்ஸ் ஆன் தி லார்ட் அண்ட் ஹி வில் கேர் ஃபார் யூ. உன்னுடைய பாரத்தெல்லாம் தூக்கி அவர் மேல, அதனாலதான் அவர் மேல தூக்கி போடணும். நாங்க புடிங்க, இது ஏன் பாரம் இல்லை, இது உங்க பாரம், புடிங்க. இது ஏன் வியாதி இல்ல, உங்க வியாதி, புடிங்க. ஏன்னா நீங்க தானே வியாதி எல்லாத்தையும் சுகமாக்கிட்டீங்க சிலுவையில, புடிங்க. நீங்க தானே சிலுவையில தரித்திர ராணிர, புடிங்க. என் சாபத்தெல்லாம் நீங்க தானே எடுத்தீங்க, புடிங்க. பாசிங் த பால், தூக்கி அங்க போடணும் பந்தை, பிரச்சனை என்ற பந்தை தூக்கி அங்க வீசிடணும். அப்ப அவர் ஹேண்டில் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். சோ ஜெபித்துட்டார். சோ ஜெபம் முடிஞ்சிருச்சு, the prayer is over. ஆமென். சோ இல்ல, இன்னும் ஒரு வசனம் இருக்கா? இன்னும் ஒரு வசனம் இருக்கு. ஓகே, அடுத்தது 12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. சூப்பர் வசனம், ரொம்ப அழகான வசனம் இல்ல? முதல்ல என்ன சொல்றாரு, ஆண்டவரே நியாயம் தீர், ஜட்ஜ் தம். எங்களுக்காக நீங்க வழக்காடணும், நியாயம் செய்யணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்காக, நீர் யூ ஷுட் பி த ஜட்ஜ்.
நீர் தான் எங்களுக்கு நியாயத்தை கொண்டு வரணும். பிகாஸ் யூ ஆர் த ரைச்சஸ் ஜட்ஜ். நீர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆனால் நீங்க தான் நியாயம் செய்யணும். எங்களுக்கு எதிர்த்து வருகிற இந்த வியாதி, இந்த பொல்லாத கிரியைகள், இந்த சத்ரு, இந்த ஜனங்கள், இவர்களுக்கு எதிராக நீர் தான் என்ன பண்ணணும்? நியாயத்தை கொண்டு வரும். அப்புறம் எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஏன்னா எங்களால நிற்க முடியாது. ஐ டோன்ட் ஹேவ் த ஸ்ட்ரென்த் லார்ட், ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் மீ. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்றும் எங்களுக்கு தெரியல. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ரொம்ப அழகா ஜெபம் பண்றாரு. ஆகையால் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னால நிற்க முடியாது, என்னால சண்டை போட முடியாது, எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா சொல்றாரு, ஆனா என் கண்களை உங்க மேலதான் வச்சிருக்கேன். பட் ஐம் ஆல்வேஸ் லுக்கிங் அட் யூ. ஹல்லேலூயா. என்னால எதுவும் செய்ய முடியாது. என்னால உங்களையே பார்த்துட்டு வேணா இருக்க முடியும் ஆண்டவர். ஏன்னா அதுவும் வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்களோட முகம் பிரகாசம் அடைந்தது. என்ன எதுவுமே பண்ண முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்றீங்களா? எதுவுமே பண்ண முடியலங்க அப்படின்னா அவரையாவது பாக்குறீங்க. ஸ்டார்ட் லுக்கிங் அட். எத்தனை பேர் புரியுதுங்க? என்னால எதுவும் எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அவரை பார்க்க ஆரம்பிங்க. எத்தனை பேர் அவரை பார்க்க போறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அவரை பாருங்க. எங்க போய் பார்க்கிறது? வசனத்துல பாருங்க. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு. எங்க தான் போய் பார்க்கிறது? வசனத்துல பாருங்க. ஹல்லேலூயா. வசனத்துல அவரை பத்தி என்ன போட்டிருக்கு அதை பாருங்க. சங்கீதம் 34:5 போட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 34:4 போடுங்க. 34:4. சங்கீதம் 34:4 போடுங்க. Thank you, Jesus. I sought the Lord and it heard me and delivered me from all my fears. Hallelujah. நான் கர்த்தரை தேடினேன். ரொம்ப முக்கியம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அடுத்தது, they looked to him and were radiant and their faces were not ashamed. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். வெட்கப்படவில்லை, வெட்கப்படவில்லை. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எப்பொழுது நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம்? எப்பொழுதும் நம்முடைய கண்கள் அவர் மேலேயே இருக்குது. நம்முடைய கண்கள், நம்முடைய இருதயம், நம்மளுடைய சிந்தை எல்லாம் அவர் மேல இருக்கும். என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு பலன் இல்லை, எனக்கு திராணி இல்லை, என்னால இந்த யுத்தத்தை செய்ய முடியாது. ஆனா ஒரு விஷயம் என்னால செய்ய முடியும் ஆண்டவரே, என்னுடைய மனசு, என்னுடைய சிந்தை, என்னுடைய கண்கள், என்னுடைய நோக்கம் எல்லாம் உங்க மேல நான் வைக்க முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தையின் மேல நான் தியானமா இருக்க முடியும். அதை நம்ம செய்ய முடியும். எல்லாரும் தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டே இருக்க முடியும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா. அதை என்னால பண்ண முடியும் ஆண்டவரே. என்னால சண்டைலாம் போட முடியாது ஆண்டவரே. என்னால இந்த பிரச்சனையெல்லாம் போய் எதிர்த்து நின்று ஹல்லேலூயா யுத்தம்லாம் பண்ண முடியாது ஆண்டவரே. ஆனா ஒரு விஷயத்தை என்னால பண்ண முடியும், உங்களையே பார்த்துட்டு இருக்க முடியும் என்னால. ஹல்லேலூயா. அதை தான் யோசபாத்து பண்றாரு. திரும்ப வந்துருங்க, 2 நாளாகமம் 20 வந்துருங்க. 13. 2 நாளாகமம் 20:13. ஸோ உடனே என்ன ஆகுதுன்னா, கர்த்தருடைய ஆவியானவர், ஸோ அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், கான்டெக்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே இன்னைக்கும் இப்படிதான் பண்ணுவாரு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இது பழைய உடன்படிக்கையில பழைய ஏற்பாட்டு காலத்துல நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் எல்லா மாம்சத்தின் மேலையும் ஊற்றப்படல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சோ தீர்க்கதரிசி மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பாரு. ஆசாரியர்கள் மேல சில நேரம் வந்து இறங்குவாரு. எஸ்பெஷலி லேவியர் கோத்திரத்துல ஆசாரியர்கள் இருக்காங்களா, பிரீஸ்ட், இந்த ட்ரைப் ஆஃப் லீவைட், அவர்கள் மேல வந்து இறங்குவாரு. சில ராஜாக்கள் மேல ஆண்டவர் இருப்பார். சோ தாவீதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ராஜா, பரிசுத்த ஆவியானவரை உடைய ஒரு ராஜாவாக இருந்தார். எல்லா இஸ்ரேல் ராஜாக்களும் அப்படி கிடையாது. தாவீதெல்லாம் ஒரு அந்த மாதிரி ஒரு ராஜா. தீர்க்கதரிசிகள் மேல இருப்பார். எலியா, எலிசா, சாமுவேலு, அப்புறம் எரேமியா, நெஹேமியா, எல்லா எசேக்கியேல், எல்லா தீர்க்கதரிசிகள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார். எல்லார் மேலேயும் இருக்க மாட்டாங்க. ஸோ இங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா, அவங்க எல்லாம் நிக்கிறாங்க. யூதா கோத்திரத்துல இருக்கவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. சிறு பிள்ளையில இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நிக்கிறாங்க. அடுத்த வசனம் 14. இப்போ கர்த்தருடைய பதில் அவங்களுக்கு வருது. 14th verse. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலியின் மகனாக பொன்னாயுவுக்கு பிறந்த சகாரியாவின் புத்திரன் யாகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல், சொன்னல லேவியன், இது வந்து அவங்களுடைய பரம்பரை அப்படியே சொல்லுது. இவரோட மகன், இவரோட மகன், இவரோட மகன் சொல்லிட்டே வராங்க. லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. சோ ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஸ்பெசிபிக்கா சில நேரம் வந்து பேசணும் போது ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் வந்து சில பேர் மேல ஸ்பெசிபிக்கலி
ஆன் த பிரீஸ்ட், ஸ்பெசிபிக்கா ஆசாரியர்கள் மேல, லேவியர் கோத்திரத்துல இருக்கிற ஆசாரியர்கள் யாராவது ஒருத்தர் மேல ஆண்டவர் இறங்குவார், ஆவியானவர் இறங்குவார். இறங்கி தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு தெரியப்படுத்துவார். he will give the word of God. ஆமென். சோ இந்த மனுஷன் ஜெஹசியல் அப்படின்ற மனுஷன் மேல ஆண்டவர் இறங்கி, ஆண்டவருடைய ஆவியானவர் வருகிறார். வந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரார். 15வது வசனம், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். சோ இந்த வார்த்தை வந்து வெறும் ராஜாக்கு மட்டும் வரல, எல்லாருக்கும் வருகிற வார்த்தை. This word is not only for the king but for the entire nation of Judah. Hallelujah. கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்பொழுது ஆண்டவர் பேசும்பொழுது முதல்ல இப்படிதான் ஆரம்பிக்கிறார். நான் நிறைய பார்த்துட்டேன். பயப்படாதே. கவனிச்சிருக்கீங்களா? நிறைய இடங்கள்ல இதை நீங்க பார்க்கலாம். பயப்படாதே, do not be afraid. பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட பேசுறார். ஆபிரகாம் 15வது அதிகாரத்துல, பயப்படாதே, நானே உன்னுடைய மகா பெரிய பலனாக இருக்கிறேன், நானே உன்னுடைய கேடயமும் மகா பெரிய பலனாக இருக்கிறேன். அநேக இடங்கள்ல கர்த்தர் வந்து பேசும் பொழுது முதல்ல பயப்படாதேன்னு சொல்லுவார். ஏன்னா பயம்தான் ஒரு மனுஷனை வந்து தெளிவா யோசிக்கிறதையும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதையும் தடுக்கிறது வந்து பயம்தான். பயம்தான் அவிசுவாசத்தின் பிறப்பிடமாக இருக்கிறது. Hallelujah. Fear is the birthplace of unbelief. So எங்க பயம் வருதோ, எங்க பயம் அதிகமாக இருக்கோ, அங்க விசுவாசம் வேலையை செய்யாது. ஆமென். எங்க பயம், கலக்கம், சந்தேகம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அங்க விசுவாசமே வேலை செய்யாது. சோ பிசாசோட ஸ்ட்ராட்டஜி வந்து உங்க விசுவாசத்தை அடிக்க மாட்டான், பயத்தை அதிகமா கொண்டு வர பார்ப்பான், சந்தேகத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வர பார்ப்பான். சோ அது அதிகமா உள்ள வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் வேலை செய்யாம ஆயிடும். The faith becomes unproductive. ஏன்னா நமக்குள்ள விசுவாசம் இருக்குது, ஆனா அது எப்படி இருக்கும்? செயலற்றதாக மாறிடும். It becomes unproductive. It doesn't work because the fear is now trying to overwhelm the faith that God has put inside of you. ஆமென். தேவனுடைய விசுவாசத்தை அந்த பயம் வந்து என்ன பண்ணுது? அமுக்கி போட ட்ரை பண்ணும். அதனாலதான் ஃபாஸ்டிங், புரியுதுங்களா? நம்ம படிச்சோம்ல, ஒரு பெரிய உபவாசத்தை பண்றாரு. இன்னைக்கு எதுக்கு நம்ம இந்த டிஜிட்டல் ஃபாஸ்டிங் பண்ண வேண்டியதா இருக்கு? ஏன்னா அதுல இருந்தா பயமே உள்ள வருது. இந்த நியூஸ் பாக்குறது, அதிகமாக சோசியல் மீடியால இருக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள், தேவையில்லாத நபர்களோட பேசுறது, தேவையில்லாத தொடர்புகள், ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபெலோஷிப்பு, இதெல்லாம் எதை கொண்டு வருது? பயத்தை உள்ள கொண்டு வருது. அது என்ன பண்ணுது? அவிசுவாசத்தை பிறப்பிக்கிறது. இட் இஸ் பிரிங்கிங் அன்பிலீஃப். ஆமென். சோ முதலாவது கர்த்தர் எப்பொழுதும் பேசும்பொழுது எப்பவுமே பாத்தீங்கன்னா பைபிள்ல பயப்படாதே அப்படின்னு தான் பேசுவார். Do not be afraid, not dismayed. Hallelujah. ஆமென். சொல்லுங்க, பயப்படாதே, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல, தேவனுடையது. First thing you should always remember is any problem that you going through, God has already won the battle for you. ஆமென். என்ன பிரச்சனைக்குள்ள நீங்க போனாலும் அந்த பிரச்சனையை கர்த்தர் ஏற்கனவே சிலுவையிலே ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. அது வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், இல்ல ஒரு பண பிரச்சனையா இருக்கலாம், இல்ல குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் சிலுவையில ஜெயித்து விட்டார். The battle is not yours but God's. சிலுவையிலே அவர் யுத்தம் செய்தார். இதை எல்லாவற்றையும் எதிர்த்து அவர் யுத்தம் செய்தார். ஆமென். புதிய உடன்படிக்கையில இருக்கிற நமக்கு வந்து யுத்தம் ஏற்கனவே அங்க நடந்து முடிஞ்சிருச்சு. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். புதிய உடன்படிக்கையில அதுதான் புரிஞ்சுக்கணும். பழைய உடன்படிக்கையில வந்து யுத்தம் நடக்க போகுது. இப்ப புதிய உடன்படிக்கையில யுத்தம் முடிஞ்சிருச்சு. எங்க முடிஞ்சிச்சு? சிலுவையில முடிஞ்சிச்சு. எதற்கு எதிராக யுத்தம் நடந்துச்சு? பாவத்துக்கு எதிராக, சாபத்துக்கு எதிராக, பிசாசுக்கு எதிராக, மரணத்துக்கு எதிராக, தோல்விக்கு எதிராக, மன கஷ்டங்கள், சோர்வுகளுக்கு எதிராக, டிப்ரெஷனுக்கு எதிராக, அப்ரெஷனுக்கு எதிராக, தரித்திரத்திற்கும் இல்லாமைக்கும் குறைவுக்கும் எதிராக ஏற்கனவே யுத்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல வந்து நம்மை முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The New Testament, the New Covenant says that we are more than conquerors in Christ Jesus. Amen. Hallelujah. பாருங்க, பவுல் எழுதுறாரு, நம்ம எப்படி இருக்கோமா பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம். ரோமர் 8:37 போடுங்க. ரோமர் 8:37. Yet in all these things we are more than conquerors through him who loved us. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம்
கொள்கிறவர்களாய் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக, மோர் தென் கான்கரர். இயேசுதான் என்ன பண்ணாரு? ஜெயம் கொண்டார். எங்க சிலுவையில் எல்லாவற்றின் மேலையும் ஜெயம் கொண்டார். நாம் அதற்கு மேல இருக்கிறோம், முற்றிலும் ஜெயம் கொண்டோம். we are more than a conqueror. Jesus is the conqueror. we are more than a conqueror. ஹalleluya. எல்லாவற்றிலும். இதுதான் புதிய உடன்படிக்கையின் சத்தியம். ஹalleluya. யுத்தம் கர்த்தருடையது. நல்லா சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. ஹalleluya. யுத்தம் கர்த்தருடையது. Thank you Jesus. வாங்க திரும்ப வந்துருங்க. 16வது வசனம், 2 நாளாகவும் 20, 14, 16. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். ரொம்ப முக்கியமான வசனம், நல்ல கவனி. நாளைக்கு அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கில் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். அதாவது என்ன சொல்றாருன்னா, யுத்தத்துக்கு நீ போகணும். நல்லா கவனிங்க. முந்தின வசனத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, பயப்படாத, கலங்காத, கர்த்தர் உங்களுக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. சோ யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லிட்டார். சோ என்ன கேள்வி வரும் உடனே? யுத்தம் கர்த்தருடையதுன்னா நான் யுத்தத்துக்கு போக வேண்டாமா? அப்ப நான் வீட்டுல போய் தூங்கிடலாம்ல, ஆண்டவர் தான் நாளைக்கு போய் சண்டை போட போறாருல. அதான் போறாங்களே. யுத்தம் கர்த்தருடையது. ஆனா விசுவாசத்துல நம்ம கர்த்தரோட சேர்ந்து பயணிக்க வேண்டியது இருக்கு. we have to co-labor with God. ஹalleluya. இப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் முழு உலகத்திற்காக தான் மரித்தார்ல. வெறும் நமக்காக மட்டுமா? வெறும் கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமா? கிடையாது. முழு உலகத்துல எல்லா மனுஷருக்காகவும் தான் மரித்தார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? முழு உலகத்திற்கு தான். the whole world. யோவான் 3:16. தேவன் இவ்வளவாக உலகத்தை அன்பு கூர்ந்தார். God so loved the world. முழு உலகத்தையும் தான் ஆண்டவர் நேசிக்கிறார். ஏன்னா முழு உலகமும் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. Hallelujah. The whole world is God's creation. சோ முழு உலகமும் ஆண்டவர் உண்டாக்கினார்னா உலகத்துல இருக்க எல்லா மனுஷனையும் ஆண்டவர் தான் உண்டாக்கி இருக்காரு. சோ எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். சோ எல்லாருக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? மரித்தார். எல்லாரோடைய பாவத்தையும் தான் என்ன பண்ணார்? தன்மையில் எடுத்துக்கொண்டார். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் அது? முழு உலகத்துக்கும் தெரியுமா? இயேசுவின் பாவத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டார் முழு உலகத்துக்கும் தெரியுமா? முழு உலகத்துக்கும் தெரியுமா இயேசு எனக்காக மரித்தார் என்று முழு உலகத்துக்கும் தெரியுமா? தெரியாது. So the salvation and redemption has already been accomplished on the cross of Calvary, but the whole world does not know about it. Amen. So நல்லா கவனிங்க. ரட்சிப்பும் மீட்பும் சிலுவையில ஆண்டவர் செய்து முடிச்சிட்டார். ஆனா முழு உலகத்திற்கும் அது தெரியாது. கரெக்டா? முழு உலகத்துக்கும் தெரியாது. சோ இப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்ப நான் முடிச்சிட்டேன், இப்போ நீ என்னோட சேர்ந்து வேலை செய். co-labor with God. அதான் co-laboring with God. அவருடைய உடன் வேலைக்காரனாக நீ என்ன பண்ணு? நான் செய்ததை போய் உலகம் முழுவதும் சொல்லு போயின்றார். இதுதான் மத்தேயுல சொல்றார். உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை நீ பிரசங்கி. Hallelujah. So go to all the world and preach this gospel. என்ன gospel? தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டார். தேவன் உங்களை நீதிமானாக மாற்றி விட்டார். நீங்க தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் மேல் பாவம் கிடையாது, சாபம் கிடையாது, பிசாசுக்கு உங்கள் மேல் அதிகாரம் கிடையாது. அவர் தழும்புகளால் குணமானீர்கள் என்று இந்த சுவிசேஷத்தை உலகம் எங்கும் போய் நீ பிரசங்கம் பண்ணு. அதை கேட்கிறவன் விசுவாசிக்கிறான். விசுவாசிச்சவுடன் ஆண்டவர் சிலுவையில செய்தது அவன் வாழ்க்கையில என்ன ஆகுது? நடக்க ஆரம்பிக்குது. What he has already accomplished, once he hears the gospel and he starts believing the gospel and start confessing with his mouth that Jesus is Lord, whatever Jesus has done on the cross starts to work in his life. புரியுதுங்களா? அந்த சுவிசேஷத்தை கேட்டு வாயினால் அவன் அறிக்கை செய்யறான், இயேசுதான் ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறான். அப்பொழுது அந்த சுவிசேஷம் கிறிஸ்து சிலுவையில செய்துதான் வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது வரைக்கும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனா நடந்துருச்சு எல்லாம். சோ அதனாலதான் ஆண்டவரும் நாமும் சேர்ந்து பயணிக்க வேண்டியதாக இருக்கு. மேஜர் ஒர்க் அவர் தான் செய்யறாரு. அதாவது முக்கியமான ஒர்க்கு, அதிகமான ஒர்க்கு, மேஜரான ஒர்க்கு அவர் செய்யறாரு. ஏன்னா சிலுவையில போய் நான் மறிக்க முடியாது, நான் உலகத்தோட பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, என் ரத்தத்தை சிந்தி பாவத்தை நான் எந்த பாவத்தையும் மன்னிக்க முடியாது, இல்ல என் பாவத்தையும் என் ரத்தத்தை வைத்து நான் நிவர்த்தி செய்ய முடியாது, நான் மறிக்கிறதுனால என் சாபத்துல இருந்து நான் வெளியே வர முடியாது. ஸோ அதெல்லாம் நான் செய்ய முடியாது. ஸோ என்னால செய்ய முடியாததை, கடினமானதை, இம்பாசிபிளா அவர் செய்து முடிக்கிறார். ஈஸியான ஒர்க்கை நம்ம கிட்ட கொடுத்துட்டார். என்ன ஒர்க்கு? எப்ப போய் சொல்லுப்பா எல்லாருக்கிட்ட.
அப்படிதான் ஹீலிங்கும் நடக்குதுல்ல. என்ன சொல்றாரு? மார்க் 16:17 எல்லாம் சொல்றாரு, 14, 17, 18 எல்லாம் சொல்றாரு, வியாதியஸ்தர் மேல் கைகளை வையுங்கள் அப்பொழுது அவர் சுகமாவீர்கள். இதுதான் ஈஸியான வேலை. சுகம் கொடுக்க போறது கர்த்தர் இல்ல, சுகம் கொடுக்க நிச்சயமா சுகம் கொடுக்க போறது கர்த்தர் தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு? எப்ப நான் சுகத்தை கொடுக்குறேன், ஆனா நீ என்ன பண்ணு, வியாதியஸ்தர்கள் மேல போய் கையை மட்டுமாவது வகிப்பான்றாரு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்து. நீ போய் பிசாச என் நாமத்தை சொல்ல, அது ஓடிடும். கஷ்டமான காரியத்தை நான் செஞ்சுட்டேன் சிலுவையில பிசாசை ஜெயிச்சுட்டேன். அதுதான் ரொம்ப கஷ்டமான இம்பாசிபிள் ஒர்க்கு. அது ஒன்னால செய்ய முடியாது, அதை நான் செஞ்சுட்டேன். நீ இப்ப போய் என்ன பண்ணு, என் நாமத்தினால போன்னு சொல்லி போயிடும். வியாதியஸ்தர் மேல கையை வை, சுகமாயிரும். இவ்வளவுதான் அவர் சொல்றாரு. ஆனா இதை தான் நம்ம செய்து கஷ்டப்படுறோம். ஐயோ, வியாதியஸ்தர் சுகமாக்குறதா ரொம்ப கஷ்டப்படுறது. ஏன்னா நம்ம அது கஷ்டமே கிடையாது. ஏன்னா நம்ம பண்ண போறது இல்லையா, நம்ம போய் கையை தானே வைக்க போறோம். என்னங்க நம்மளா பண்ண போறோம்? போய் என் நாமத்தினால கையை வைன்றாரு, அப்போ சுகமாவான். நம்ம அவர் நாமத்தினால போய் கையை வச்சா அவர் சுகத்தை கொடுக்க போறாரு. we are just a channel for God's power to flow through us. நம்ம ஜஸ்ட் எப்படி சேனல் தான், ஆண்டவருடைய வல்லமை நம்ம வழியா போறதுக்கான ஒரு சேனலா தான் இருக்கிறோமே தவிர நம்ம போய் அங்க ஒண்ணும் பண்ண போறது இல்லை. ஹல்லேலூயா. நீங்க போய் நிக்கும் பொழுது அது பிசாசு உங்களை பார்த்து ஓடல, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை பார்த்து ஓடுகிறது. உங்கள் மேல இருக்கிற தேவனுடைய நாமத்தை பார்த்தது ஓட போகுது. நீங்க போய் வியாதிஸ்தர் மேல கையை வைக்கும் பொழுது உங்க பவர்ல ஒண்ணு அங்க நடக்க போறது இல்லை எதுவும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை அங்க செயல்பட்டு அந்த மனுஷன் என்ன போறான், சுகமாக போறான். ஹல்லேலூயா. அதனாலதான் என்ன சொல்றாரு ஆண்டவர் 2 நாளாகமம் 20:14 யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லிட்டு 15வது வசனம் 16 வசனம் சொல்றாரு. ஆனா யுத்தத்துக்கு போன்றாரு. டுமாரோ கோ அகேன்ஸ்ட் them. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். அடுத்த வசனத்தை போடுங்க, 17th verse. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. திரும்ப சொல்றாரு, இந்த நீ போப்பா, நீ போ, ஆனா யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். தெளிவா சொல்ற ஆண்டவர், எப்பா நீ யுத்தத்துக்கு மட்டும் போ, எக்ஸாமுக்கு போ, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டேன். யுத்தத்துக்கு போ, ஆனா யுத்தம் நீ பண்ண போறது இல்ல. தரித்து நெல் என்றால் யுத்தத்துக்கு போற மாதிரி ரெடியா போன்றார். பி ரெடி அண்ட் கோ டு த பேட்டில். சோ யுத்தத்துக்கு எப்படி போவாங்க? நம்ம நார்மலா ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டா போவாங்க? கிடையாது. யுத்தத்துக்கு போகும்போது எப்படி போவாங்க? நல்ல யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு ஒரு யுத்த வீரன் எப்படி போவாரு? எல்லா வெப்பன்ஸ், எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு போவார். சோ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா தரித்து நில்லு, பொசிஷன் யுவர் செல்ஃப், எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோ, உன்னோட யூனிஃபார்மை போட்டுக்கோ, உனக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. சண்டை போடுற மாதிரியே போ, ஆனா சண்டை போடவும். என்ன ஆண்டவரே, சண்டை போடுற மாதிரியே போ, எல்லாத்தையும் தூக்கிட்டு போ, பீரங்கியை தூக்கிட்டு போ, துப்பாக்கியை தூக்கிட்டு போ, வெடிகுண்டை தூக்கிட்டு போ, எல்லாம் என்ன இருக்கோ தூக்கிட்டு போ, ஆனா சண்டை போடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் உனக்கு காண்பிக்கிற ரட்சிப்பை நீ பாருன்றார். ஐ எம் கோயிங் டு ஷோ மை சால்வேஷன் தேர். அதை நீ பார்த்தா போதும், ஆனா நீ போய் நிக்கணும்ன்றார். அவன் யோசிப்பான், என்ன ஆண்டவரே எல்லாத்தையும் தூக்கிட்டு போக சொல்லி, எல்லாம் பயங்கர வெயிட் ஆண்டவரே, ஈட்டி எல்லாம் தூக்கிட்டு போக சொல்றீங்க, பேசாம அதை வீட்டுல வச்சுட்டு நான் பாட்டுக்கு லுங்கி கட்டிட்டு போயிருப்பாங்க ஆண்டவரே. என்ன ஆண்டவரே இப்படி பண்றீங்க? கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஒழுங்கா காலையில எழுந்திரிச்சு பல்ல வளைக்கிட்டு குளிச்சுக்கிட்டு யூனிஃபார்மை போட்டு எல்லா ஆயுதங்களோட போய் நில்லுன்றாரு. நீ போய் நில்லு, சண்டை போடுற மாதிரியே நிக்கணும், ஆனா சண்டை போடக்கூடாது. ஹல்லேலூயா. நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. நீ போய் நில்லியா, ரெடியா இரு. Be ready for the battle, but I am going to fight the battle. ஆமென். யுத்தத்துக்கு ரெடியாகு, ஆனா யுத்தம் நான் பண்ண போறேன்ட்டார். அதுதான் தரித்து நிக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. சோ பிரச்சனை வருதா? ரெடியாகுங்க. எப்படி ரெடி ஆகணும்? தேவ வார்த்தையின் மூலமாக நம்ம ஆயத்தமா இருக்கணும். தேவனுடைய வசனத்தின் மூலமாக ஆயத்தமா இருக்கணும். எப்படி ரெடி ஆகணும்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? நம்ம புதிய ஏற்பாட்டுல போட்டிருக்கு, the armor of God, தேவனுடைய சர்வாயுதம். புதிய ஏற்பாட்டுல அது சும்மா வாசிச்சிருவோம். அது ஃபுல்லாவே தேவனுடைய வார்த்தையை பத்தி தான் இருக்குது. எபேசியர் 6வது அதிகாரம், எபிஷியன்ஸ் சாப்டர் 6 எடுத்துக்கோங்க. அப்படியே வாசிச்சிருவோம். தீங்கு நாளிலே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். எவைகளை? பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசின் அம்புகள், என்னென்ன நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எதிர்க்கவும். வியாதி, பலவீனம், சகலத்தையும்
செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வருது. Therefore take up the whole armor of God, that you may be able to stand, to withstand in the evil day. Hallelujah. தீங்கு நாளிலே நிக்கணுமா? நிக்கிறதுக்கு நம்ம எதை போட்டுக்கொள்ளணுமா? தீங்கு நாள்ல ஓடக்கூடாது. ரொம்ப அழகா போட்டுருக்கு. தீங்கு நாள்ல ஓடாத, நில்லு. புறமுதுக காட்டிட்டு ஓடாதன்றார். டோன்ட் ஷோ யுவர் பேக் அண்ட் ரன், பட் ஸ்டாண்ட். பட் எப்படி நிக்கிறது? சும்மா நிக்க முடியுமா? பிசாசு அங்கிருந்து அம்பு விட்டுட்டு இருப்பான், ஈட்டியை போட்டுக்கிட்டு இருப்பான். சும்மா நிக்க முடியாது. அப்ப எதை நான் அணிந்து கொள்ளணும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும், அதாவது ஆர்மர் ஆஃப் காட். ஒரு சோல்ஜர் போடுற எல்லா இதையும் எடுத்து நீ போட்டுக்கணும். அந்த அடுத்த லிஸ்ட் வரும், அது என்னன்னுட்டு. அது எல்லாத்தையும் நீ போட்டுட்டு நில்லுன்ற. தீங்கு நாள்ல நிக்கிறதுக்கு சொல்லுங்க. தீங்கு நாள்ல நிக்கணும். தீங்கு நாள்ல ஒட்டஞ்சு விழுந்துடக்கூடாது. தீங்கு நாள்ல பயந்து ஓடிடக்கூடாது. தீங்கு நாள்ல மடிந்து போயிடக்கூடாது. தீங்கு நாள்ல நிக்கணும். டு ஸ்டாண்ட் இன் த டே ஆஃப் ஈவில், புட் ஆன் த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட். அது எப்படி நடக்குமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும், ஆர்மர் ஆஃப் காட். அது என்னன்னா, அடுத்த வசனத்தை போடுங்க, குயிக்கா வாசிட்டு முடிச்சிருவாங்க. சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் என்னும் கச்சைனா பெல்ட். gird your waist with truth. அடுத்தது, உங்கள் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், பெல்ட் ஆஃப் ட்ரூத். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். உங்களுடைய தேவன் உங்களுக்கு கொடுத்த நீதி, the righteousness of God is your breastplate, மார்க்கவசம். அதுதான் தேவனுடைய நீதி. அடுத்த வசனம், 15வது வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. காலில் போடுற அந்த ஷூ, அந்த பாதரட்சை சமாதான சுவிசேஷம். இட் இஸ் a gospel of peace. சுவிசேஷம் தான் நம்மளுக்கு பாதரட்சையாக இருக்கிறது. காலிலே தொடுத்தவர்களாயும். அடுத்த வசனம், பொல்லாங்கனேயும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம். அக்னியாஸ்திரங்கள்னா ஆரோ. பொல்லாங்கன் ஏயும் அக்னியாஸ்திரம், ஃபயரி டாட்ஸ். ஆங்கிலத்துல ரொம்ப அழகாது, ஃபயரி டாட்ஸ். அக்னியாஸ்திரம்னா அந்த பழைய அந்த ரோமன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஆரோ, அந்த அம்புக்கு முன்னாடி நெருப்பு வச்சு அடிப்பானுங்க. நெருப்பை வச்சு அடிப்பானுங்க. அது ஏதாவது ஒரு இடத்துல போய் பட்டுச்சுன்னா அந்த இடமே என்ன பண்ணும்? தீப்பத்தி எரிய ஆரம்பிச்சிடும். அதான் அக்னி ஆஸ்திரம், ஃபயரி டாட்ஸ். ஆங்கிலத்துல ஃபயரி டாட்ஸ். பொல்லாங்கன் எரியும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போட்டத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். விசுவாசம் என்றும் ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த், அதை வச்சுதான் அந்த அக்னி ஆஸ்திரத்தை எல்லாத்தையும் என்ன பண்ண முடியுமா? நம்ம தடுக்க முடியும். அடுத்த வசனம், 17வது வசனம், 17. ரட்சிப்பென்னும் தலை சீராவையும். ரட்சிப்பென்னும் தலை சீரா, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பெல்ட், மார்க்கவசம், அப்புறம் என்ன போட்டோம்? காலில் பாதரட்சை, அப்புறம் ஷீல்டு, அப்புறம் தலை சீரா, ஹெல்மெட்டு, தேவ வசனமாகிய பட்டயம். அப்புறம் பட்டயம் தேவ வசனம் ஆகிய பட்டயம். அடுத்தது இதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணுமா? அடுத்த வாசிங்க, போடுங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. இந்த முழு இதையும் நம்ம ஆர்மர் ஆஃப் காட், ஆண்டவர் கொடுக்குற அந்த சர்வாயுதத்தையும் நம்ம தரித்து கொண்டு தொடர்ந்து என்ன பண்ணுமா? ஆவியிலே வேண்டுதல், விண்ணப்பத்தை ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். praying always with all prayer and supplication in the spirit. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஹல்லேலூயா, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சரிங்களா? இதுதான் ப்ரிப்பரேஷன். இதை நம்ம டெய்லி செய்ய வேண்டியது இருக்கு. முழு சர்வாயுதத்தையும் எடுத்து நம்ம தரித்து கொண்டு சத்தியம் என்னும் அந்த கச்சை, பெல்ட் ஆஃப் ட்ரூத், மார்க்கவசம், நீதி என்ற மார்க்கவசம், பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அடுத்தது ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த்,
கேடயம், விசுவாசம் என்னும் கேடயம், அப்புறம் வசனமாகிய பட்டயம், த ஸ்வர்ட் which is the word of God, அப்புறம் ரட்சிப்பு என்ற தலைசீரா, the helmet of salvation, அதுக்கப்புறம் பாதரட்சை, gospel of peace, சமாதான சுவிசேஷத்தின் பாதரட்சை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு தொடர்ந்து எல்லா சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும். praying always with all prayer and supplication in the spirit. அந்நிய பாஷையில ஆவியில ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும். ஆனா இதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஆனா யுத்தம் யார் பண்ண போறா? கர்த்தர் தான் பண்ண போறாரு. நான் சொன்ன பாத்தீங்களா, வியாதியை சுகமாக்க போறது அவர் தான், பிசாசை துரத்த போறது அவர் தான், உங்கள் சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதத்தை விளங்க செய்கிறவர் அவர் தான், உங்க வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கிறவர் அவர் தான். ஆனா இதெல்லாம் நம்ம தான் செய்ய வேண்டியது இருக்கு. இதுதான் ஈஸியான வேலை, அதுதான் கஷ்டமான வேலை. கஷ்டமான வேலையை அவர் சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டாரு, ஈஸியான வேலையை உங்களை செய்ய சொல்றாரு. ஹல்லேலூயா. திரும்ப வந்துருங்க, 2 நாளாகவும் 20, 16 வருஷமா, 17 வருஷம், ஓகே, 18 வருஷம் போடும். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும், ஓகே, யோசபாத் வந்து இதை கேட்டுட்டு ஓகே அப்படின்ட்டான். அடுத்தது ஓகே 20 போடுங்க, 20வது வசனம் நம்ம முடிச்சிருவோம், இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சிருவோம். 20வது வசனம், அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புகள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். ஹல்லேலூயா. யோசபாத் என்ன சொல்றாரு? எப்பா, தேவனுடைய வார்த்தையை நம்பு. இன்னைக்கு சொன்னா ஒரே இதுல சொல்லலாம், அவருடைய வார்த்தையை நம்பு. அன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வந்து தீர்க்கதரிசிகளே தான் வந்துச்சு. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை இயேசுவின் மூலமா நமக்கு வந்துருச்சு. அந்த வார்த்தை எழுதப்பட்டு நம்ம கையில கொடுக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். Believe in the Lord your God, you shall be established. Believe in his prophets and you shall prosper. So சிம்பிளா சொல்லணும்னா, தேவனுடைய வார்த்தையை நம்பு, அப்பொழுது நீ நிலை பெறுவாய். சோ தேவனுடைய வார்த்தையில தான் நமக்கு வெற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ எத்தனை பேர் வந்து வாழ்க்கையில நான் வந்து வெற்றி பெறணும், சித்தி பெறணும் என்றால் ப்ராஸ்பர், எல்லா வெற்றிலும், ஆவி, ஆத்மா, சரீரம், கையின் பிரயாசம், பிள்ளைகளோட வாழ்க்கையில, சரீரத்துல, எல்லாவற்றிலும் ஆண்டவரே நான் வந்து சித்தி பெறணும். ஐ வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல் அண்ட் த்ரைவ். தேவனோட வார்த்தையில இருக்கு. இட் இஸ் இன் த வேர்ட் ஆஃப் காட். அதை விசுவாசிங்க, அதை நம்புங்க, அதன் மேலேயே தியானமா இருங்க, அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். ஆமென். சோ இதை சொல்றார் யோசபாத் சொல்லி, இதை நீங்க நம்புங்கப்பா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்புங்க, தீர்க்கதரிசியின் மூலமா பேசி இருக்கிறார், அதை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு 21வது வசனம், 2 நாளாகவும் 20, 21வது வசனம், பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். இது வந்து ஆண்டவர் சொல்லவே இல்லை அவன்கிட்ட. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னது வந்து நீ யுத்தத்துக்கு போ, தரித்து நில்லுங்கள், யுத்தத்துக்கு போ, யுத்தத்தை நான் செய்ய போறேன், நீ போனா மட்டும் போதும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா இங்க வந்து யோசபாத் 21வது வருஷத்துல அவனே ஒரு முடிவு எடுக்கிறான். இது ரொம்ப நல்ல முடிவு தான், அது ரொம்ப முக்கியமான முடிவு. இது ஏன் ரொம்ப முக்கியமான முடிவுனா, அவங்க விசுவாசம் வந்து குலைந்து போகாமல், அதாவது விசுவாசம் வந்து அடி வாங்காம பாதுகாக்கிறதுக்கான ஒரு நல்ல முடிவு இது. ஏன்னா என்ன பண்றாருன்னா, ஒரு வர்ஷிப் டீம் ரெடி பண்றாரு யோசபாத். ரெடி பண்ணி யுத்த வீரர்களுக்கு முன்பதாக வர்ஷிப் டீமை நிறுத்திட்டு அவங்க பாடிக்கிட்டே போனோம். என்ன பாடிக்கிட்டே போனோம்? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். Hallelujah. Praise the Lord for his mercy endures forever. ஆங்கிலத்துல ரொம்ப அழகா வருது. And when he had consulted with the people, he appointed those who should sing to the Lord. He appointed. அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், அவன் தான் அப்பாயிண்ட் பண்றான். கர்த்தரை துதித்து பாடிக்கிட்டே போங்க. ஏன் கர்த்தரை துதித்து பாடணும்? Why should we praise God and worship God? Hallelujah. ஏன் அவரை துதித்து பாடணும்? நிறைய பேர் வந்து நான் பார்த்திருக்கேன், இந்த வர்ஷிப் சாங்ஸ் இதெல்லாம் பாடும்போது அவங்க நிலைமையை உட்காந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், ஆண்டவரே நான் அப்படி இருக்கிறேன். அது பேர் வர்ஷிப் சாங் கிடையாது, அது பேர் வந்து ஒப்பாரி சாங். சரிங்களா? ஆண்டவரே நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன்னு பாடுறது பேர் வர்ஷிப் இல்ல, ஒப்பாரி சாங். தட் இஸ் கால்ட் ஒப்பாரி சாங். வர்ஷிப் சாங்னா அவரை தான் பாடணும். நீங்க என் நிலைமையை நான் பாடக்கூடாது, என் நிலைமையை எடுத்து பாட்டா மாத்திலாம் நான் பாடக்கூடாது.
என் நிலைமைய பாட்டு பாடுறதுக்கா? அதுக்கு பேர ஒர்ஷிப். ஒர்ஷிப்னா என்னது? அவரை துதித்து பாடுறது. சோ அதனாலதான் எப்படிப்பட்ட ஒர்ஷிப் சாங்ஸ் நம்ம பாடுறோன்றது ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட பாட்டுகளை பாடணும்? அவரை துதித்து பாடுகிற பாட்டுகளை தான் எடுத்து பாடணும். ஹல்லேலூயா. அந்த பாட்டு வந்து அவரை தான் மகிமைப்படுத்தணும், அவரை தான் மேன்மைப்படுத்தணும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், அவருடைய நாமத்தை உயர்த்தணும், அவர் எவ்வளவு நல்லவர், உண்மை உள்ளவர் சொல்லி அவரை பற்றி தான் அந்த பாட்டு இருக்கணும். வர்ஷிப் சாங் அண்ட் பிரைஸ் சாங் should all be about him and him only. அவரும் அவரை பற்றி மட்டும்தான் இருக்கணும் அந்த பாட்டுல. என்னை பத்தி, நான் எங்க இருந்து வந்தேன், நான் இப்படி கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கேன், அது பேர் வர்ஷிப் சாங்கே இல்ல. அது பேர் அவர் நீர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. இங்க இவர் எப்படி பாடுறாரு பாருங்க, கரெக்டா புடிச்சிட்டாரு பாயிண்ட். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள். பிரைஸ் தி லார்ட் ஃபார் ஹிஸ் mercy endures forever. ஹalleluya, thank you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு அவங்கள பாட வச்சு. ஏன் ஒரு வர்ஷிப் டீமை வந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணி ஜனங்களுக்கு முன்பதாக, எஸ்பெஷலி யுத்த வீரர்களுக்கு முன்பதாக அனுப்பினார் என்றால், வர்ஷிப் டீம் பாடிக்கிட்டே போகும்பொழுது அந்த அட்மாஸ்பியரை மாறிடும். அப்படியே அந்த அட்மாஸ்பியரா மாறிடும், பயம் எல்லாம் போயிடும். ஏன்னா கண்டிப்பா பயம் இருக்கும். ஏன்னா அந்த சதர்ன் கிங்டம், யூதா ராஜ்யம், யோசபாத் வந்து யூதா ராஜ்யத்தோட ராஜா. ஜூடா பெஞ்சமின் 2 கோத்திரம் தான். ஸோ சதர்ன் கிங்டம் இஸ் ஸ்மால் கிங்டம். ஸோ யுத்த வீரர்கள்லாம் ரொம்ப குறைவான ஜனங்கள் தான் இருப்பாங்க, பெரிய ஆர்மிலாம் இருந்திருக்காது அவங்க கிட்ட. ரொம்ப குறைவான ஜனங்கள் தான். ஆனா எதிர்த்து வர இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 தேசம் வருது இல்ல, அமோனியர், மோவாபியர், சீர் மலை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். 3 தேசங்கள் அவரை எதிர்த்து வருது. சோ பெரிய ஆர்மி அவர் எதிர்த்து வருது. சோ அவங்கள பார்த்தாலே பயம் வந்துடும். இவ்வளவு எனக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கர லட்சக்கணக்கான மக்கள் வந்திருப்பாங்க. இவங்க அவ்வளவு பெரிய ஆளுங்கள்லாம் கிடையாது, அவ்வளவு ஜனங்கள்லாம் கிடையாது. சோ உடனே அவர் பாக்குறாரு, இவனுங்களை இப்படியே அனுப்புனா பயந்துருவானுங்க, போற வழியில ஒருவேளை திரும்பி வந்துருவானுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆண்டவர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு, நீ போய் யுத்தத்துக்கு போய் நிக்கணும், நீ போய் நின்னு தரித்து நில்லு, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார், நீ போய் நின்னா போதும் சொல்லியிருக்காரு. இவங்க பாட்டுக்கு போற வழியில ஐயோ ஏதோ ஆயிருமோன்னு பயந்து ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வர்ஷிப் டீமை ரெடி பண்ணி அந்த அட்மாஸ்பியரே மாறுது. அப்படியே ஆண்டவரை துதித்து பாட 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 மனசுல தைரியம் உண்டாகுது. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் ஆண்டவரை துதித்து பாடுறது ரொம்ப முக்கியம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு வர்ஷிப் ஹிம். நிறைய பேர் வந்து வர்ஷிப் பண்றதே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, என் வாழ்க்கையில எதுவுமே சரியில்லையா பிரதர், நான் ஏன் பிரதர் வர்ஷிப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். ஒண்ணுமே என் வாழ்க்கையில நடக்கல, வெற்றியே இல்லை என் வாழ்க்கையில, எல்லாம் தோல்வியா இருக்குது, நான் எதுக்கு அவரை வர்ஷிப் பண்ணும்? வர்ஷிப் பண்ணீங்கன்னா தோல்வியெல்லாம் வெற்றியா மாறிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வெற்றி வேணும்? ஸ்டார்ட் வர்ஷிப்பிங் காட், ஸ்டார்ட் தேங்கிங் காட், ஸ்டார்ட் லிஃப்டிங் அப் ஹிஸ் நேம். ஆமென். அவரை ஆராதிக்க ஆரம்பிங்க, அவரை துதிக்க ஆரம்பிங்க, அவர் நாமத்தை உயர்த்த ஆரம்பிங்க. அப்பொழுது தோல்வி எல்லாம் வெற்றியா மாற ஆரம்பிச்சு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எல்லாம் நடக்கட்டும் அப்புறம் நான் வர்ஷிப் பண்றேன். எல்லாம் நடக்கட்டும் பிரதர், நான் நினைச்ச மாதிரி எனக்கு ஒரு திருமணம் நடக்கட்டும், நினைச்ச மாதிரி வீடு கட்டட்டும், நினைச்ச மாதிரி கார் வாங்கட்டும், நினைச்ச மாதிரி இருக்கட்டும், எல்லாம் வரட்டும், அப்படின்னா பரலோகத்துக்கு போய் தான் வர்ஷிப் பண்ணணும். கடைசி வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க இங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக கர்த்தர் செய்யறதை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. அதனாலதான் தாவீது வந்து ஒரு பவர்ஃபுல் மேன் ஆஃப் காடா இருந்தான். ஒரு வெறும் ராஜா கிடையாது, ஒரு தேவ மனுஷன் தாவீது. ஏன்னா பயங்கரமா வர்ஷிப் பண்ணுவார். ஆண்டவர்னா அவருக்கு உயிர் அவருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய மானம் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு, அவர் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருப்பார். ஆண்டவரோட பிரசனத்துக்கு போயிட்டாருன்னா அவர் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருப்பார், ஆண்டவரை துதித்து. ராஜா நமக்கு ஒரு இது இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படிலாம் கிடையாது. அவரு குதிச்சு ஆடி பாடிக்கிட்டு இருப்பாரு அவர். அதுதான் வந்து ஆண்டவரை துதிக்கிறது, மனதார ஆண்டவரை துதிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் தான் துதிக்கிறோம், நம்மளை பத்தியே அங்க கிடையாது, அவரை பத்தி தான் எல்லாமே. ஹல்லேலூயா. சோ இந்த வர்ஷிப் டீம் போது அவங்க பாடிக்கிட்டே போறாங்க. அப்ப என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா 22வது வசனத்துல, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாக்கு விரோதமாய் வந்து பதிலிருந்த ஆமோன் புத்திரரையும் மோவாபியரும் சேர்மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு வீழ்ந்தார்கள். இவனுங்க இங்க பாடிக்கிட்டே போறாங்க, அங்க அவளுக்கு எதிர்த்து வந்தாலும் அவனே வெட்டி என்ன பண்ணான், பொண்ணு செத்து போயிட்டான். ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் கர்த்தர் யுத்தம் பண்ற ஸ்டைல். ஹல்லேலூயா. யுத்தத்தை அவர் கையில கொடுத்துட்டீங்கன்னா அவரோட ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும், ரொம்ப லகுவா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப லகுவா இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்ய வேண்டும்? தரித்து நிற்க வேண்டும். பட் we have to position ourselves. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவரோட வார்த்தையின் மேல தியானமா இருக்க வேண்டும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கண்கள், நம்முடைய இருதயம், நம்முடைய மனசு எல்லாம் அவர் மேலே இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து ஆவியில நிரம்பி ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இதை நம்ம செஞ்சு கொண்டே இருக்கணும். we have to keep doing this.
we have to keep doing this. இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய கண்கள் நம்ம பிரச்சனையில இருந்து எடுத்து அவர் மேல வைக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனையை அவர் ஹேண்டில் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கும்போது பிரச்சனை அங்கேயே தான் இருக்கும். ஆனா பிரச்சனை மேல இருந்து கண்ணை எடுத்து கர்த்தரை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆனால் எங்கள் கண்களோ உங்கள் மேலே இருக்குது அப்படின்னு சொல்றான்ல யோசபாது. எங்க கண்களோ உங்க மேலதான் இருக்குது ஆண்டவர் என்றால. சோ பிரச்சனையை நான் பார்க்க போறதுல உங்களை தான் பார்க்க போறேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. எப்ப நீ என்ன மட்டும் பாரு, பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம முடிக்கிறோம். Thank you Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் நல்லவர் 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 நல்லவர். எல்லா வாய்களை தந்து சொல்லுவாங்க, கர்த்தாவே நீர் நல்லவர். முதலாவது இதை நம்ம அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு நாளும் நம்ம இதை அறிக்கை செய்யணும். நல்லவர்னு சொல்லணும். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர். Hallelujah. Thank you, Lord. Rahama leheneme shikarabu. Ore heneme shikarahanamu shokodi karanamu. Ora halaranama sheke rehelerene shikaranamu. ஆண்டவரே உம்மை போல யாரும் கிடையாது ஆண்டவரே. Hallelujah. There is none like you. நீர் நல்லவராக இருக்கிறீர், உண்மை உள்ளவராக இருக்கிறீர். Hallelujah. Thank you Jesus. Rekeme likarahanamu shokodi karanama. Thank you Lord. நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவையில யுத்தம் செய்து முடித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே. Hallelujah. எங்கள் சார்பாக பிசாசை நீர் ஜெயித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் சார்பாக ஆண்டவரே நீர் பாவத்தை உண்மையில் எடுத்துக்கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் சார்பாக ஆண்டவரே நீர் சாபமானதுக்காக நன்றி. எங்கள் சார்பாக ஆண்டவரே எல்லா வியாதிகளையும் நோய்களையும் நீர் சுமந்ததுக்காக நன்றி. எங்கள் சார்பாக ஆண்டவரே நீர் தரித்திரமானதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம்ப்பா. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. We are righteous. Thank you Lord. நன்றி 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 நன்றி. ரேஹேமே லீகாராபஹானமோ ஷோகோதிகரணமோ ஓலாபா தீகாராஹானமோ ஷேக்கிரனமோ. ஆண்டவரே நாங்கள் விழுந்தாலும் எழும்புவோம். ஹல்லேலூயா. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் ஹல்லேலூயா அவன் எழும்புவான் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் விழுந்தாலும் எழும்புவோம். ஏனென்றால் நாங்கள் விழுகிறதே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளதான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீதிமான்களாகிய நாங்கள் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளதான் நாங்கள் விழுறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. We fall into your presence because we live in your presence. நீதிமான் அவருடைய பிரசன்னத்துல தான் வாழ்றான், விழும்பொழுதும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளதான் விழுறோம். Thank you Jesus. ஏன்னா நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே அசைக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் எல்லாரும் ஹல்லேலூயா வார்த்தையினாலே நிலைப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. ஹல்லேலூயா. ரஹானாமா லேக்கேரனமே ஷிகாரனமோ. Thank you Lord. நன்றி நன்றி. வந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதிகள் மறையட்டும், பலவீனங்கள் மறையட்டும் ஆண்டவரே. அவர்கள் சிலுவையை நோக்கி பார்க்கட்டும், சிலுவையை நோக்கி பார்க்கட்டும். சிலுவையிலிருந்து தான் ஆண்டவரே சுகம் வருகிறது, ஆரோக்கியம் வருகிறது. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. வியாதியில இருக்கவங்க சிலுவையை நோக்கி பார்க்கட்டும், உங்களுடைய தழும்புகளை நோக்கி பார்க்கட்டும். அந்த தழும்புகள்ல இருந்து சுகம் வருவதாக இயேசுவின் நாமத்துல, அந்த தழும்புகளால் அவர்கள் குணமடைவதாக இயேசுவின் நாமத்துல. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ரஹாமா லேஹெரெனமே ஓரஹனமா ஷகா திகா ரஹாபா லேஹெரெனமே லிகாரனமோ ஓரெஹெனமே ஷிகா ரஹனமோ ஷோகோ திகாரனமோ. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. க்ளோரி பீ டு காட். கர்த்தாவே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில சகலத்தையும் செய்து முடித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரஹாமா லேஹெரெமே ஓரஹாபா லிகாரனமோ ஷோகோ திகா ரஹாபா லேஹெரெனமே ஓரஹனமா ஷகா தரனமோ லோகோ திகா ரெஹெனமே லிகாரனமோ ஓரஹாமா லேக்கெரெனமே ஷிகா ரஹனமோ ஷோகோ தோரனமோ ஓரஹனமா ஷரஹலா தேக்கெரெனமே லிகா ரஹனமோ ஷேக்கெரெனமே. Thank you Jesus. Hallelujah. Glory be to God. Glory be to God. கர்த்தாவே ஆண்டவரே, ஆண்டவரே நாங்க உண்மையே பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, உண்மையே பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வந்த ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே இன்றையிலிருந்து ஆண்டவரே அவர்கள் கண்கள் எப்பொழுதும் உங்க மேலே இருக்கட்டும்பா. ஹல்லேலூயா. Let their eyes always be upon you Lord Jesus. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல கேட்டுக்கொள்கிறேன். ஆமென் 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 ஆமென். Thank you Jesus. Hallelujah. ஆமென். கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. உற்சாகமாக கர்த்தருக்காக நீங்க காணிக்கைகளை கொடுக்கலாம், விதைக்கலாம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா பொருளாலும் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும், பூர்ணமா இருக்கும். உன்னுடைய ஆலைகள்ல புதிய திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். சோ நான் உங்களுடைய பண்டசாலைகள் நிரம்புவதையும் உங்களுடைய ஆலைகள்ல புதிய திராட்சரசம் புரண்டோடுவதையும் நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்துல. சோ வேதம் சொல்லுகிறது, உற்சாகமா கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆமென். சோ நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறீங்க, அவர் வார்த்தையை கனம் பண்றீங்க. ஸோ ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூபிஐ மூலமா கொடுக்கலாம், கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மற்ற யூபிஐ மூலமா ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்க இந்த யூபிஐ நம்பர் 9884160264 இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம்.
இல்லைனா டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுப்பதற்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். என் தேவன் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சந்திப்பார் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கொடுத்த பிறகு நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க என்பதை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, என் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க வேண்டும் என்றால், நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டும் என்றால், ஜெபத்திற்காக ஆலோசனைக்காக என்னுடைய நம்பர் 9884160264 வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்கள் என்னோட பேசலாம் தனிப்பட்ட முறையில் ஆலோசனைக்காகவும் சுகத்திற்கான ஜெபத்திற்காகவும். ஹல்லேலூயா, ஆமென். காட் பிளஸ் யூ. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நான் வாளாகாமல் தலையா இருப்பேன், கீழாகாமல் மேலாகவே இருப்பேன், போகிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன், வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஒன்றுக்கு குறைபட மாட்டேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மட்டுமே என்னை தொடரும். ஆமென்.